வியூவர்ஸ், வெல்கம் டு Sukanya மோகன்ராம் வீட்டு சமையல். நான் போன வாரம் உங்களுக்கு சிகப்பு பூசணியில பக்கோடா செஞ்சு காமிச்சேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா இந்த கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, இதுல நம்ம ஒரு உருண்டை பண்ணி காமிக்க போறேன். இந்த கொத்தமல்லி இலை உருண்டை நீங்க எங்கேயாவது தூரமா பயணங்கள் போகும்பொழுது, ஒரு திருப்பதி இல்ல எங்கேயாவது வெளியூருக்கு நம்ம செல்றோம்னு சொல்லும்போது நீங்க இந்த எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாடா இருந்தாலும் சரி, ஒரு தயிர் சாதம் வாங்கினாலும் சரி, ஒரு சப்பாத்தி இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லி உருண்டை யூஸ் ஆகும். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், பட் அது செய்யற விதம் தண்ணி எல்லாம் இல்லாம அவ்வளோ நல்லா செய்யணும். இந்த கொத்தமல்லி இலைய பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இது மாதிரி கிள்ளிட்டு வாஷ் பண்ணி மண்ணல் எல்லாம் இல்லாம, இதுல மண் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாத நம்ம கொஞ்ச நேரம் நல்ல ஒரு துணி மேல போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா அந்த ஈரம் எல்லாம் உறிஞ்சிடும். ஈரமே இருக்கக்கூடாது. சோ அது செய்யறதுக்கு எப்படிங்கிற பொருட்களா வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் இந்த பாருங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி இலை ஒரு 2 கட்டை எடுத்து நான் நல்லா கிளீன் பண்ணி அலசி, அப்புறம் நல்ல தண்ணியில துணியில மேல போட்டு ஊற எடுத்து அதெல்லாம் தண்ணி இல்லாத வச்சிருக்கேன். தேவையான ஒரு 3/4 கப்பு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன். ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி சின்ன சின்னதா பீஸ் பண்ணி வச்சிருக்கேன். பெருங்காயம், தேவையான அளவு நமக்கு உப்பு, ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்ங்க. தண்ணியே கிடையாது, நம்ம எந்த தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போறது இல்லை, எண்ணெயில தான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, ஒரு 10 ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை விட்டுட்டேன். 1/4 கப் இருக்கிற உளுத்தம்பருப்பு நான் இதில் போட்டாச்சு. இது நல்லா நம்ம சிகப்பா ஆகிற வரைக்கும், பொன் கலராக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வரும்போது நான் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க. பாருங்க, நல்லா நம்ம பொன் கலராக வந்தாச்சு. இதுலயே நான் ஒரு எலுமிச்சை பழ அளவு அதுக்கு தேவையான புளியை நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை நான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணால் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். அதையும் நான் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு இந்த இலைக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவான உப்பை நான் இதில் போடுறேங்க. ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னு சொன்னால் நம்ம அதை அரைக்கும் போது நம்ம வாயில் போட்டு பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு இது மிக்ஸில் போட்டு நம்ம நல்லா நைஸாக பொடி செஞ்சுக்கணும். அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். நல்லா ஆறி போச்சு. இது எல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெயோட நான் எல்லாமே போடுறேங்க. இதில் நமக்கு பெருங்காயத்தூள் ஒட்டிட்டு இருக்கும். நம்ம அந்த கொத்தமல்லி தலையை இதில் போட்டு அப்படியே தடவி நம்ம இதில் போட்டுட்டோம்னு சொன்னால் அந்த இது பூரா வந்துடும். நல்லா பெருங்காயம் எல்லாம் இதுலேயே சேர்ந்து வந்துடும். இந்த எண்ணெய் எல்லாமே சேர்த்து இதுலேயே நம்ம ஊற்றிடணும். இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வரும்போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம பொடியாக இதில் நம்ம அரைக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சி எப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா போதும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் திட்டமாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். வெறும் எண்ணெயில் நம்ம பண்ணதுலேயே நான் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் கிடையாது. இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வரணும். நான் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் போடுறேன். இது உங்களுக்கு நான் அரைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை போட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த அரைச்சி வச்ச பொடியோட மிக்ஸ் ஆகிட்டு எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். மீதி இருக்கிற தலையும் போட்டு நான் அரைச்சி லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னொரு ட்ரிப்பு இந்த மாதிரி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா கரெக்டாக அது வந்துடும். அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். இப்போ இதை அரைச்சி நான் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இலையும் போட்டு நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. இந்த மாதிரி தான் வரும் எல்லாமே. கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. மொத்தமும் எண்ணெயிலே நம்ம போட்டு வறுத்தது, அந்த கொத்தமல்லி தலைகளை போட்டு நம்ம செஞ்சது. இது இப்படி தான் வரும். இதை நம்ம இந்த மாதிரி சிறிய சிறிய உருண்டைகளாக பிடிச்சிடணும். இதை பிடிச்சி நம்ம இதை மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எந்த நேரத்துக்கு வேணும்னாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
இதெல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க, எத்தனை உருண்டை தலை வந்திருக்கு நமக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கட்டு தலையில இவ்வளோ உருண்டை வரும். இது நல்ல டூர் போறவங்க யாரா இருந்தாலும் சரி, இதை எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நம்ம 2 கட்டு கொத்தமல்லி இலைகளை இதுல இருந்து இவ்வளவு உருண்டைகள் வந்திருக்கு. இது நல்ல ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா எங்கேயாவது பிக்னிக் போகும்போது இது நல்ல சாதம் சூடா இருந்தா இதுல அந்த சாதத்துல கூட நம்ம நல்லெண்ணெயை ஊத்தி இந்த உருண்டையை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசை அந்த மாதிரி இருந்தா இந்த உருண்டைகளை நம்ம போட்டு அந்த கொத்தமல்லி உருண்டையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி சட்னி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சப்பாத்தி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப செம்ம டேஸ்டியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டேஸ்டியான இந்த கொத்தமல்லி இலை உருண்டை இருக்கும். நான் சொன்ன பிரகாரம் நல்லெண்ணெயை ஊத்தி அந்த உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு இந்த இலையை அதுல போட்டு மிக்ஸில அரைச்சு நீங்க பண்ணி இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும், செம்ம வாசனையா இருக்கும். இதை நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் 1 வீக் கூட இது ஒண்ணுமே ஆகாது, எடுத்துட்டு போகலாம். நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ, பாய்.